சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தற்போது நம்மோடு இருக்கா, அவருடைய பேசும். சார் வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தினுடைய எந்த திசையை நோக்கி வருது? அடுத்த 24 மணி நேரத்தில் நமக்கு மழைக்கான நிலவரம் என்ன சார்? அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆல்ரெடி தமிழக கடற்கரைக்கு அப்பால் தான் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டு இருக்கிறது. இது ஒரு ஃபீபிள் லோ ப்ரெஷர் சிஸ்டம். இது பறந்து இருக்கும், அதுக்கு சென்ட்ரல்லாம் கிடையாது. மெதுவாக இது மேற்கு திசையில் கடந்து செல்லக்கூடும், நம்ம தமிழக பகுதி கடந்து செல்லக்கூடும். அதனால 4 தினங்களுக்கு பரவலாக பார்க்கும்போது ஓவரால் பிக்சர் பார்க்கும்பொழுது மிதமான மழை தான் இருக்கும். அதில் ஹெவி ரெயின்ஃபால் டே பை டே அதனுடைய ப்ரொக்ரெஷனை பொறுத்து இருக்கு. அதில் விண்டு எப்படி மூவ் ஆகுது அதை பொறுத்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் மாறுபடும். முதல்ல கடற்கரை பகுதிகளில் இதுவாக இருக்கும். அப்புறம் 1-2 தினங்களுக்கு பிறகு உள்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 24 மணி நேரம் பொறுத்தவரை சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. நமக்கு மழைக்கான நிலவரம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ சதவீதம் மழை பதிவாகும்? ஆரஞ்சு அலர்ட் அது போன்றக்கான நிலவரம் என்ன இருக்கு? ஒரு குறிப்பிட்ட ஆர்கேபுரத்தில் இதில் மயிலாப்பூரில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம இந்த ஃபோர்காஸ்ட் சொல்லும் பொழுது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் நம்ம பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சொல்லும்போது இங்கும் அங்குமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு இருக்கும். அதனால தான் ஓரிரு இடங்களில் வாய்ப்புன்னு சொல்கிறோம். மொத்தமாக இந்த ஃபீபிள் சிஸ்டத்தில் சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, நிகழ்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும்பொழுது அதை நம்ம கொடுத்துருக்குறோம். கடலோர மாவட்டங்களில் தான் இப்போ கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்னை அருகில் இருக்க 4 மாவட்டங்கள் தவிர்த்து டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அடுத்த 4 நாட்கள் நிலவரம் மழைக்கான நிலவரம் எப்படி? இன்னைக்கு நம்ம இங்கே தென் இதில் பார்த்துருக்கோம். இன்று இரவிலிருந்து வரும்போது டெல்டா மாவட்டங்கள் வரலாம், நாளைக்கு டெல்டா மாவட்டங்களில் வரலாம். அதற்கு பிறகு உள்ள செல்லும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் இந்த கிழக்கு திசை காற்று சென்று மோதும் பொழுது அங்கேயும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரும் தினங்கள். காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? மீனவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன சார்? காற்றினுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதியில் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகள், இந்த பகுதியில் அடுத்து ஒரு 2 தினங்களுக்கு ஸ்குவாலி வின்ஸ் என்று சொல்லக்கூடிய சூறாவளி காற்றானது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களில் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எதுவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம க்ளோஸில் தான் இருக்கு. அதில் வலுப்பெறுவதற்கான சாதகமான எந்த சூழ்நிலையும் தென்படவில்லை. அதில் இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 4 நாட்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் என தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.